நான் சொல்லாததை சொன்னதாக கூறி பிரச்சனையை கிளப்பிவிட்ட ஆர்யா போன்ற நண்பர்களை இனி என் பட விழாக்களுக்கு அழைப்பதில்லை என முடிவு செய்துள்ளேன் என்றார் நடிகர் விஷால். ஆம்பள படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கிறதா. இப்படத்தின் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சி வடபழனியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நடந்தது. இதில் பங்கேற்ற விஷால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சுந்தர் சி இயக்கத்தில் நான் நடித்த மதகதராஜா படம் 2012 வந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை. வந்திருந்தால் தியேட்டர் அதிபர்கள், விநியோகஸ்தர்கள் நல்ல லாபம் பார்த்திருப்பார்கள். மதகஜராஜா முடங்கியதால் மனது வலிக்கிறதா. அந்த வழியில் இருந்து மீள மீண்டும் சுந்தர் சியுடன் இணைந்த ஆம்பள படத்தை எடுத்தேன். இது வெற்றிகரமாக ஓடி வசூல் அள்ளுகிறது. இது மகிழ்ச்சி அளிக்கிறது. பொங்கலுக்கு ஆம்பள படம் வரும் என்றும் வேறு எவன் வந்தாலும் வெட்டுவேன் என்று நான் சொன்னதாக நடிகர் ஆர்யா பேசியிருந்தார். அப்படி நான் சொல்லவே இல்லை. சொல்லாததை ஆர்யா கொளுத்தி போட்டதால் சில நாட்கள் பயத்திலே இருந்தேன். யாரேனும் தகராறு செய்வார்களோ, போலீஸ் வீட்டிற்கு வருமோ என்றெல்லாம் பயந்தேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கவில்லை. இனிமேல் எனது பட விழாக்களுக்கு ஆர்யா போன்ற நண்பர்களை அழைப்பதில்லை என்று முடிவெடுத்துள்ளேன். தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விடுகிறார்கள் இவர்கள். ஆம்பள படங்களின் திருட்டு விசிடிகள் வந்துள்ளன. தியேட்டர்காரர்கள் திருட்டு விசிடியில் படத்தை எடுக்கவில்லை. தியேட்டரில் சீட்டில் உட்கார்ந்து யாரோ எடுத்திருக்கிறார்கள். ஒரு தியேட்டரில் படத்தையும் இன்னொரு தியேட்டரில் சவுண்டையும் எடுத்து மிக்சிங் செய்துள்ளனர். அன்சிகா எனக்கு பிடித்த நடிகை. அவருடன் மீண்டும் நடிக்க ஆசை. இலியானாவுடனும் நடிக்க விருப்பம் உள்ளது. அடுத்து சுசீந்திரன் இயக்கத்திலும் லிங்குசாமி இயக்கும் சண்டைக்கோழி 2ஆம் பாகத்திலும் நடிக்கிறேன். ஆம்பள வெற்றி பெற்றதால் மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆகும் என்ற நம்பிக்கை உள்ளது. அந்த படம் எப்போது வந்தாலும் ஜெயிக்கும் என்றார் விஷால்.